சங்கீதா அவர்களோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னும், அத பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிஎம் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் கேஸ் வாபஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து இவங்கள பத்தி தான் நெறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்குனதுக்கப்புறம், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கு. அண்ட் இதற்கிடையே அவங்களோட கல்யாண நாள் ஆகஸ்ட் 25 வரப்போகுது. ஸோ இந்த ஒரு கல்யாண நாளைக்கு அவங்க இந்தியா வரதுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்ல போய் தங்கலாங்கிற ஐடியால தான் இருந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கன்வே பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்ப அவங்களோட அறைய வந்து எல்லாரையுமே சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மட்டுமே ஒதுக்குன ஒரு தனி அறை ஒண்ணு இருந்திருக்கு. சங்கீதா மேம் வந்து விஜய் சாரோட பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். பெருசா வேற யார்ட்டயும் பேச மாட்டாங்க. அண்ட் பெருசா பார்த்தீங்கன்னா, உடனடியா போயிட்டு யார்ட்டயும் சோஷியலா இருக்க மாட்டாங்களாமா. ஸோ அவங்களுக்கு எப்போதுமே தனிமை அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாவே இருந்திருக்கு. அந்த விதத்தில நார்மலா அவங்களோட வீடு இருந்தாலுமே விஜய் சார் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் அவங்கள பார்க்க வருவாங்க. நெறைய பேர் கதை சொல்ல வருவாங்க. அது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கிறதற்காகவே, அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, ஒரு அறை ஒண்ணு விஜய் சார் வந்து கட்டி குடுத்துருந்திருக்காரு. அந்த ஒரு அறையில வேற யாருமே போக மாட்டாங்களாமா. சங்கீதா மேம் மட்டும் தான் இருப்பாங்களாமா. அண்ட் அந்த ஒரு அறையும் சேர்த்து சுத்தப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்படி சுத்தப்படுத்த பார்க்கும்போது, அந்த அறையில பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது விஜய் சார் இவங்களும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, விஜய் சாரோட படங்களோட கேசட், இது மட்டும் இல்லாம இவங்க குழந்தைகளோட இருக்க ஃபோட்டோ அப்படின்னு முழுக்க முழுக்க இவங்க குடும்பத்த பத்தின விஷயங்கள் மட்டுமே தான் இருந்திருக்கு. அண்ட் இத பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இவ்வளவு பாசம் இந்த குடும்பத்து மேல இருக்கு. இருந்தும் அவங்க போனதுக்கு காரணம் இந்த ஒரு ரீசன் தானே. இதுதான் முடிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்களாமா. இந்த ஒரு கல்யாண நாளுக்கு அப்புறம் சங்கீதா மேம் விஜய் சார் கூட சேர்ந்து இருக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த ஒரு ரகசிய அறைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சேகர் அவர்கள் ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில தனுஷ் சார் முரட்டுத்தனமானவர் அப்படின்னு சொல்லியிருந்தது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இது குறித்து அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நான் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஊடகவியலாளரா இருந்திருந்தேன். அப்ப தனுஷ் சாரை இன்டர்வியூ எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா அவர்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். ஆனா அவரு ரொம்பவே சலிப்பா இருந்தாரு. ரொம்பவே உர்ருன்னு இருந்தாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. என்னடா இவரு அவ்வளோ பெரிய நடிகர் ஆவோங்கிறாங்க. பட் இவருக்கு ஒரு இன்டர்வியூ குடுக்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். அப்போ முடிவு பண்ணேன், அவர் ஒரு முரட்டுத்தனமானவர், அவர் ஒரு பிடிவாதமானவர் அப்படின்னு. பட் ஒன்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இன்டர்வியூ குடுக்குறதுல இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ், எவ்வளோ விஷயங்கள் நம்ம அட்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்பறம் தான் தனுஷ் சார் மேல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அண்ட் கடவுள் புண்ணியத்துல அவர் கூடயே சேர்ந்து ஒரு படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாரி பிவிஎஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.